ஒவ்வொரு வருடமும் பருவ காலங்கள்ல காவிரி ஆற்றோட நீர்வெள்ளம் பெருக்கெடுத்து சோழ தேசத்தின் பயிர்களை மட்டும் இல்லாம பல உயிர்களையும் சேதம் பண்ணுது. மக்களினுடைய துயரம் கண்டு கலங்கி நின்ற கரிகால சோழன் காவிரியினுடைய சீற்றத்தை தடுக்க ஒரு அணைய கட்டணும்னு முடிவு பண்றாரு. ஆனா வினாடிக்கு 2 லட்சம் கனஅடி நீர் பாயும் காவிரி ஆற்றுக்கு நடுவுல அணை கட்டுறதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னா அந்த காலத்துல உள்ள வல்லுநர்கள் எல்லாமே சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம கரிகால சோழன் அவர்கள் கடற்கரை ஓரமா நின்று ஆழ்ந்து சிந்திக்கும் போது அவரினுடைய கால்களை மண்ணில் புதைய வைக்கிற அலைகளை பார்த்து அலைகளினுடைய மண்ணரிமான தத்துவத்தை புரிந்து கொண்டு அதையே பயன்படுத்தி காவிரி ஆற்றுக்கு நடுவுல பல டன் மதிப்புள்ள கருங்கல் பாறைகளை போடுறாரு. அந்த பாறைகள் மண்ணுக்குள்ள புதையிறது மட்டும் இல்லாம நீரின் வேகம் சற்று குறையிறதையும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அதே அளவு கொண்ட பல பாறைகள் ஒன்றின் மீது ஒன்றா போடப்பட்டு அதன் மேல் கட்டப்பட்டதே இந்த கல்லாய். 2000 வருடம் தாண்டியும் ஒரு துளி விரிசல் கூட இல்லாமல் கரிகால சோழனின் பெருமையை தாங்கி நிற்கிறது கம்பீரமாய்.